ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் ஸ்கிரீன் சீன் வெளியிடும் நட்பே துணை வரும் ஏப்ரல் 4 முதல். தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு காமெடியன் பீக்ல இருப்பாங்க. கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறமா வடிவேலு வந்தாங்க, வடிவேலுக்கு அப்புறம் விவேக் அப்புறமா சந்தானத்துக்கு அடுத்ததா சூரி, இப்போ யோகி பாபு பீக்ல இருக்காரு. பேக் டு பேக் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருடைய கால் ஷீட்டுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பல படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறாரு. அண்ட் ஒரு சில படங்கள்ல காமெடி கதையம்சம் அதிகமா கொண்டு இருந்தாங்கன்னா அந்த படத்துல லீடாவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா தர்மபிரபு படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. டீசரும் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப வரவேற்புல இருக்கு. பாலிடிக்ஸை வச்சு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா கூர்கா படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம யோகி பாபு அவர்கள் கூட பல யூடியூப் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ஜாம்பி. இந்த படத்துல யோகி பாபு கூட யாஷிக் ஆனந்த், பரிதாபங்கள், கோபி சுதாகர், பிஜிலி ரமேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ பிஸியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் ஒரு போட்டோ ஒன்னு வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த போட்டோல யாஷிக் ஆனந்த் கூட யோகி பாபு நிக்கிற மாதிரியான போட்டோ. அதுல யோகி பாபு பாவாடை சட்டை போட்டுட்டு இருக்க மாதிரியான காஸ்டியூம்ல இருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கோலமாவு கோகிலால நயன்தாரா யூஸ் பண்ண ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. சோ அந்த படத்தை ட்ரோல் பண்ற மாதிரியான சீன் கூட அந்த படத்துல இருக்கலாம். யோகி பாபு இந்த போட்டோல பாக்குறதுக்கு எப்படி இருக்காரு அப்படின்றது கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டா எம்மி ஜாக்சன் பிரெக்னண்டா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வெளியிட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியை உண்டாக்குனாங்க. என்னுடைய பேபியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலாவும் இருக்கேன். உலகத்திலே ரொம்ப தூய்மையான அன்பு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான கேப்ஷன்லாம் போட்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் மேகசினுக்கு தன்னுடைய வருங்கால கணவர் கூட இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸையும் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபுல் ஆன் மாம் டாட்ஸ் ஃபீல்ஸ் சொல்லிட்டு கேப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல அப்பா அம்மாவா ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. எமி ஜாக்சன் இந்த மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்க பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்களும் ரொம்பவே சந்தோஷமா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காரு. இத்தனை காலமா சினிமாவில் இருந்தாலும் தமிழ்ல இது வரைக்கும் அமிதாப் பச்சன் அவர்கள் படம் நடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எஸ்.ஜே. சூர்யா கூட உயர்ந்த மனிதன் படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அங்க நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய போட்டோ இருந்திருக்கு. அந்த போட்டோ கூட எஸ்.ஜே. சூர்யாவும் அமிதாப் பச்சனும் போட்டோ எடுத்துக்கிட்டு அதை ட்விட்டர்லயும் போஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த போஸ்ட்ல அமிதாப் பச்சன் என்ன சொல்லிருக்காருன்னா, சிவாஜி கணேசன் மாஸ்டர் கீழே அவரது சீடர்களா நாங்க இருக்கோம். தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷம் சிவாஜி கணேசன். அவருடைய படத்தை சுவற்றுல மாட்டி அவருடைய பாதம் தொட்டு மரியாதை செய்தோம். அவர் மாஸ்டர், நாம் அவருடைய சீடர்கள் அப்படின்ற மாதிரியான போஸ்ட் போட்டு தன்னுடைய மரியாதையை கொடுத்திருக்காரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, தமிழ்ல காஞ்சனா படத்துடைய 3வது பாகம் இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ட்ரைலர் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே வரவேற்புல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 மில்லியனுக்கு மேல போயிடுச்சு. இந்த படத்துக்காக ரசிகர்களும் ரொம்பவே ஆவலா இருக்காங்க. இந்த படத்தை வெளியிட்ட சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த கலாநிதி மாறன் அவர்கள் லாரன்ஸ் அவர்களை பார்த்து தன்னுடைய வாழ்த்தை சொல்லியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரியான கமெண்ட்ஸும் சொல்லியிருக்காராம். அந்த டைம்ல அவரும் லாரன்ஸும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஒன்னு இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கு. இந்த காஞ்சனா 3 படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற சினிமா அப்டேட்ஸுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.